ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக தெய்வீகமான திட்டங்களை பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் உணலை கூட்டி கொடுத்து மறுபடியுமாக உம்முடைய தெய்வீக திட்டத்தின் மகத்துவங்களை தியானிக்கும்படி செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நன்றாக நிதானித்து உம்முடைய சித்தத்தின்படி தெரிந்து கொள்ள தேவநாம கிருபை செய்யண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1906 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கர்த்தர் இயேசு மாம்சத்தில் வருவதற்கு முன்பு அப்படின்னா நம்ம பின்னாடி போயிடுவோம், சரிங்களா? கர்த்தர் இயேசு மாம்சத்தில் வருவதற்கு முன்பு தேவ சுபாவம் உடையவராக இல்லை என்பதை நிரூபிக்க நமக்கு வேதாகமத்தில் என்ன இருக்கிறது? ஸோ மாம்சத்தில் வருவதற்கு முன்பு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ சுபாவத்தில் இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு வேதாகமத்தில் நமக்கு என்ன இருக்கிறது வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ கேள்வி புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு? பதில், இதற்கான ஆதாரம் மறுபக்கத்தில் இருக்கிறது என்று நான் பதிலளிக்கிறேன். இதற்கான ஆதாரம் மறுபக்கத்தில் இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன? அவர் மாம்சமாவதற்கு முன்பு கர்த்தர் இயேசு தேவ சுபாவத்தை பெற்றிருந்தார் என்பதை நிரூபிக்க நமக்கு வேதாகமத்தில் என்ன உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஸோ எதிர்மறையாக அந்த கேள்வி என்ன பண்ணியிருக்காருன்னா கேட்டிருக்காரு. ஸோ இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நல்லா கவனிங்க. என்ன கேட்டாங்க கேள்வி? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வருவதற்கு முன்பு தேவ சுபாவம் உடையவராக இல்லை என்பதை நிரூபிக்க வேதாகமத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் இப்படி கேட்டீங்கல்ல, நான் எப்படி கேட்குறேன், மறுபக்கத்தில் அந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த கேள்வி இந்த பக்கமாக கேட்குறாரு. அதை திரும்ப படிக்கலாம். இதற்கான ஆதாரம் மறுபக்கத்தில் இருக்கிறது என்று நான் பதிலளிக்கிறேன். அவர் மாம்சமாவதற்கு முன்பு கர்த்தர் தேவ சுபாவத்தை பெற்றிருந்தார் என்பதை நிரூபிக்க வேதாகமத்தில் என்ன உள்ளன? நீங்கள் இங்கே இல்லைன்னு சொன்னீங்க, இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்க. இவர் என்ன சொல்கிறாரு? தேவ சுபாவத்தை பெற்றிருந்தார் என்பதை நிரூபிக்க என்ன ஆதாரம்? ஒரே மாதிரி தான் இருக்குது, வெவ்வேறு கோணத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கேள்வி இவர் பகிர்ந்திருக்காரு, சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் மாம்சத்தில் வந்துட்டார். இதற்கு முன்னாடி அவர்கிட்ட தேவ சுபாவம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் என்ன சொன்னார் பாருங்கள், அவர் மாம்சம், இது மாம்சமாவதற்கு முன்பு இங்கே போயிடலாம். இங்கே மாம்சம், இங்கே முன்பு. இந்த முன்பில் தேவ சுபாவத்தை பெற்றிருந்தார் என்பதை நிரூபிக்க வேதத்தில் நமக்கு என்ன ஆதாரம் உண்டு அப்படின்னு அவர் ஒரு கொஸ்டினை போடுறார், சரிங்களா? இப்போ கண்டினியூ பண்ணலாம். அவர் மாம்சத்தில் வருவதற்கு முன்பு தேவ சுபாவத்தை பெற்றிருந்தார் என்று நிரூபிப்பதற்கு வேதாகம வசனங்கள் இல்லை என்று நாங்கள் பதிலளிக்கிறோம். அதாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வருவதற்கு முன்பு தேவ சுபாவத்தை பெற்றிருந்தார் என்பதை நிரூபிக்க வேதாகமத்தில் வசனங்கள் இல்லை.
அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்றது சொல்கிறார். ஆனால் அவர் தெய்வீக சுபாவத்தை பெற்றிருக்கவில்லை என்று தர்க்க ரீதியாக நாங்கள் நிரூபிக்க முடியும். பாருங்க, மாம்சத்து வரத்துக்கு முன்பாக அவருடைய தெய்வீக சுபாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வசனம் கிடையாது. ஆனால் மாம்ச சுபாவத்துக்கு வருவதற்கு முன்பு அவர் தெய்வீக சுபாவத்திலையும் இல்லை. வசனம் இல்லை, ஆனால் உண்மையிலே அவர் தெய்வீக சுபாவத்திலையும் கிடையாது. அதை நாங்கள் ஒரு தர்க்க ரீதியாக என்ன பண்ண முடியும்னா நிரூபிக்க முடியும் எங்களால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அடுத்தது, இந்த விஷயத்தில் விவாத பொருத்தம் இதுவே. இந்த விஷயத்தில் விவாத பொருத்தம் இதுவே. கேள்வியை நல்லா நிதானித்து பதில் கூட கனெக்ட் பண்ணி படித்தாதான் இங்கே என்ன பேசுகிறாங்கன்றதே புரியும், இல்லைன்னா புரியாது. கேள்வி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார்ல, அதற்கு முன்பாக தேவ சுபாவம் உடையவராக இல்லை. அதை நிரூபிக்கிறதுக்கு வசனம் இருக்குதா அப்படின்னா இவங்களுடைய கேள்வி. இவர் என்ன பண்ணார்னா, நான் எதிர்மனையில் கேட்குறேன் அந்த கேள்வியை அப்படின்னு சொன்னார். என்ன கேட்டார்? மாம்சமாவதற்கு முன்பு தேவ சுபாவத்தை பெற்றிருந்தார் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் வசனத்தில் இல்லையே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நாங்கள் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறோம். என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வருவதற்கு முன்பு தேவ சுபாவத்தை பெற்றிருக்கவில்லை. அவருக்கு கிடையாது தெய்வீக சுபாவம், இல்லை தான், கரெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு லைன் ஆட் பண்ணார் அவர். அதை திரும்ப வாசிக்கும்போது, அவர் மாம்சத்தில் வருவதற்கு முன்பு தேவ சுபாவத்தை பெற்றிருந்தார் என்று நிரூபிப்பதற்கு வசனங்கள் இல்லை. தேவ சுபாவத்தை பெற்றிருந்தார் என்று நிரூபிக்க வசனங்கள் இல்லை என்று நாங்கள் பதிலளிக்கிறோம். ஆனால் அவர் தெய்வீக சுபாவத்தை பெற்றிருக்கவில்லை என்று தர்க்க ரீதியாக நாங்கள் நிரூபிக்க முடியும். இந்த விஷயத்தில் விவாத பொருத்தம் இதுவே அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, இப்போ சொல்லப்பட்ட இந்த 2 லைன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. எந்த 2 லைனு அனுசரி பார்க்கும்போது, அவர் மாம்சத்தில் வருவதற்கு முன்பு தேவ சுபாவத்தை பெற்றிருந்தார் என்று நிரூபிக்க வசனங்கள் இல்லை. தேவ சுபாவத்தை பெற்றிருந்தார் என்று நிரூபிக்க வசனம் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவர் தேவ சுபாவத்தை பெற்றிருக்கவில்லை அப்படின்றத ஒரு தர்க்க ரீதியாக சொல்ல முடியும். இதுவே இந்த இடத்துல விவாத பொருத்தமாக இருக்கும் அப்படின்றார். ஓகே, எல்லா சுபாவங்களிலும் மிகவும் மேன்மையானது தேவ சுபாவமாகும். எல்லா சுபாவங்களிலும், சுபாவன்றது என்ன கேட்டிங்கன்னா நேச்சர், இயல்பு, பண்பு, இயல்பு, குணாதிசயம் கிடையாது, கேரக்டர் கிடையாது, இது நேச்சர். சரிங்களா? எல்லா சுபாவங்களிலும் மிகவும் மேன்மையானது தேவ சுபாவம் ஆகும். இது அழியாமை ஆகும். இது பாடுபடவோ அல்லது மரணமடைவோ முடியாது. இது பாடுபடவோ அல்லது மரணமடைவோ முடியாது. இதற்கு எந்த உதவியும் வாழ்வாதாரமும் தேவையில்லை. எதுக்கு? தேவ சுபாவத்திற்கு எந்த உதவியும் வாழ்வாதாரமும் பாடுபடவும் தேவையில்லை, மறிக்கவும் தேவையில்லைன்றதை சொல்கிறார். இப்பொழுது நாம் தேவ சுபாவம் என்று புரிந்து கொள்ளும் அழியாமையை பார்த்தீங்களா, ஒரு லைனில் முடிக்கிறார். தேவ சுபாவம் என்று புரிந்து கொள்ளும் அழியாமையை நமது கர்த்தர் இயேசு பெற்றிருந்தாரானால், எப்போ? மாம்சத்துக்கு வருவதற்கு முன்பு பெற்றிருந்தாரானால் அவர் பிறகு மரணம் அடைந்திருக்க முடியாது. அப்போ அதனால் அவருக்கு என்ன இல்லை? தெய்வீக சுபாவம் இல்லைன்றதை இப்படி நிரூபிக்க முடியுமா எங்களால்ன்றதை சொல்கிறார். அவர் மரணம் அடையாவிட்டால் அவர் இந்த உலகத்திற்கு வருவதில் எந்த பலனும் இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி போடுறாங்க. ஆகவே அவர் தேவ சுபாவத்தை பெற்றிருக்கவில்லை என்பது இந்த விஷயத்தின் வாதத்திற்கு பொருத்தமாக உள்ளது. அதனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
தேவ சுபாவத்தை பெற்றிருக்கவில்லை என்பது இந்த வாதத்திற்கு பொருந்துவதாக இருக்கிறது. வாதம்தான், விவாதம் கிடையாது. சரிங்களா? அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலான்றதை சொல்கிறார். அடுத்தது, அவர் தேவ சுபாவத்தை பெற்றிருந்தார் என்பதை காண்பிப்பதற்கு வேதாகமத்தில் ஒன்றுமில்லை. அவர் தேவ சுபாவத்தை பெற்றிருந்தார் என்பதை காண்பிப்பதற்கு வேதாகமத்தில் ஒன்றுமில்லை. ஆகவே இந்த சுபாவம் பிதா அவருக்கு பெரிதான ஆசீர்வாதமாகவும், நல்ல கவனிங்க, ஆகவே இந்த சுபாவம், எந்த சுபாவம்? தெய்வீக தேவ சுபாவன்றது. சரிங்களா? ஆகவே இந்த சுபாவம் பிதா அவருக்கு பெரிதான ஆசீர்வாதமாகவும் வெகுமதியாகவும் கொடுத்தார் என்று புரிந்து கொள்வது நமக்கு சரியானது தான். அப்போ நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் திழந்தார் இல்லையா? அப்போ பிதாகிய தேவன் அவருக்கு இந்த தெய்வீக தேவ சுபாவம் கொடுத்தாங்க இல்லையா? அது அவருடைய பிளெஸ்ஸிங், அவருடைய வெகுமதி, கிஃப்ட்டு அப்படின்றது தான் பொருத்தமாக இருக்குன்றது பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அடுத்ததில்ல, வேதாகமம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. வேதாகமம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இப்போது நமது கர்த்தர் எல்லா சுபாவங்களிலும் மிகவும் மேன்மையான சுபாவத்தை முன்பே பெற்றிருந்தாரானால். இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 9 அவர் சொல்லிட்டார். ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெய்வீக சுபாவத்தை முன்பே பெற்றிருந்தாரானால், மரணபரியந்தம் கீழ்ப்படிந்த பிறகு பிதா எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை எப்படி உயர்த்திருக்க முடியும்? இதுதான் தர்க்க ரீதியாக இருக்கக்கூடிய விளக்கம். நல்ல அருமையான பாயிண்ட் கூட நாங்கள் கூட கற்றுக்கொண்டோம். விவாத ரீதியாக கிடையாது, தர்க்க ரீதியாகன்றதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? எப்படி சொன்னார்? பிலிப்பியர் 2:9 படிக்கும்போது பிதாகிய தேவன் அவர் பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் வெறுமையாக்கி கீழ்ப்படிந்து மரித்ததுனால எல்லாத்துக்கும் மேலே உயர்த்தினார். ஒருவேளை ஏற்கனவே அவருக்கு ஒரு உயர்வான ஸ்தாபம் அழியாமை இருந்துச்சு அப்படின்னா இப்போ எப்படி கொடுக்கறது சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றார். சரிங்களா? இது அவர் முன்பிருந்த நிலைக்கு வெறுமனே திரும்பி கொண்டு வருவதற்கு இருக்கும். இப்போ ஒருவேளை நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி முன்னாடி அவருக்கு தேவ சுபாவம் இருந்துச்சு, மரிச்சதுக்கு அப்புறம் உயிர் தந்ததுக்கு அப்புறமா பிதாகிதேவன் அதை கொடுத்தார் அப்படின்னா வெறுமனே பழைய இடத்துக்கு திரும்பி போகிற மாதிரி தானே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு இருந்துச்சுல்ல தேவ சுபாவம். திரும்பவும் நீங்கள் அதே கொடுக்குறீங்கன்னா வெறுமனே அதே இடத்துக்கு போகிற மாதிரி தான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இது மேலான உயர்வாக இருக்காது, இது மேலான உயர்வாக இருக்காது. ஏன்னா வசனத்தில் என்ன சொன்னாங்க? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் சொன்னார் இல்லையா? அப்படிப்பட்டதாக அவருடைய உயிர்த்தலில் கிடைச்ச ஆசீர்வாதங்கள் இருக்காதே அப்படின்னு சொல்றார். அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்ததால் பிதா அவரே எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்பது சரி அப்படின்றார். அன்புக்குரிய சகோதரிகளே, கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, நம்முடைய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வருவதற்கு முன்பு தேவ சுபாவம் உடையவராக இல்லை அப்படின்றத நிரூபிக்க வசனம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு தர்க்க ரீதியாக என்ன பண்ண முடியும்னா அது விளக்க முடியும்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வருவதற்கு முன்பாக தேவ சுபாவம் உடையவராக இருந்தால் அவர் பாடப்பட முடியாது, மறிக்க முடியாது. அதனால் அவருக்கு அது கிடையாதுன்றது நம்பர் 1. 2வது, நம்முடைய இயேசு கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கி பூமியில் கீழ்ப்படி வந்தவராகி மரித்ததுனால பிதாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறார் அவருக்கு. அப்போது இந்த எல்லாவற்றுக்கும் மேலான இடம் தான் பார்த்தீங்கன்னா பிதாவுக்கு இருக்கக்கூடிய அதே சுபாவத்தை கொடுத்துருக்கான்ற ஒரு காரியம். சரிங்களா? ஏற்கனவே நம்முடைய ஆண்டவருக்கு இது இருந்திருந்துச்சு அப்படின்னா, இது பிதாவுக்கு இருக்கக்கூடிய அதே சுபாவம் இருந்துச்சு அப்படின்னா, மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஆண்டுக்கு அதே கொடுக்குறதுல என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணார்னா தர்க்க ரீதியாக நிரூபிச்சிட்டு காட்சி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
இந்த ஒரு சுபாவத்தை குறித்து நமக்கு நிறைய தெளிவுகளை கொடுத்துட்ருக்காரு, நம்மளும் புரிஞ்சிருக்கோம். ஸோ தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா இந்த காரியங்களை நம்ம நிதானிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவை விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கொட்டி கொடுத்து மறுபடியுமாக நம்முடைய வேதத்தில் மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி சகோதரர் மூலமாக செய்த உதவிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் கூட வரக்கூடிய நாட்களில் இது போன்ற அநேக காரியங்களை நாங்கள் நிதானமாக அந்த அறிவை பெற்றுக்கொள்ளவும் நிதானிக்கவும் தேவன் நம்மை கிருபை செய்யண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.